வணக்கம் நண்பர்களே. நல்ல மொறுன்ட்டு நல்ல முட்டை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? அதுக்கு நல்ல எண்ணெயை நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கடுகு போட்டுட்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள், நமக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா, பெப்பர் தூள் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து சளி இருக்குது, சில பேருக்கு இருமல் அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சுக்கோங்கன்னா நல்லா குணமாயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுதோ அத்தனை முட்டையை போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி நல்லா கிண்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா இது கூட வந்து நம்ம லைட்டாக உப்பை போட்டு நல்லா கிண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா முட்டை நல்லா மொறுன்னு வந்துடும். நல்லா மொறுன்னு வந்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்களா ஒட்டாமல் எப்படி இருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தை எல்லோரும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு கூட நல்லா ஒரு தக்காளி சாதம், ஏதாச்சும் சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு புடி இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.